ஸ்ரீரங்கமோட பிரம்மாண்ட கோபுரம் அண்ட் இது நம்மளோட ஆண்டாள். ரீசெண்டா ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். எனக்கு அதோட பியூட்டி வந்து செம்மையா இருந்துச்சு. சரி நம்ம ஏன் இதே வரையக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான். அதுலதான் இந்த பெயிண்டிங். சரி நம்ம ஆண்டாளை வச்சு ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அவங்கள வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவங்களோட தும்பிக்கை தங்கம்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து பென்ல வந்து கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவுட்லைன் வந்து பென்சில்ல கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து பென்சில்ல நீங்க வரைஞ்சீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட யூ கேன் எரேஸ் இட். டைரக்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எரேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்ட் வந்து ஃபைனலி பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பென்சில் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேல வந்து பென் வச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம ஆண்டாளை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் பின்னாடி இருக்க கோபுரம்லாம் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு ஆண்டாளை கொண்டுட்டு வந்திருக்கேன்னு தெரியல. பட் எனக்கு இந்த பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வந்ததுனால நான் அவங்களே இப்படி வரைஞ்சிட்டேன். ரொம்ப கியூட்டா அழகா சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்கள விட்டு வரதுக்கு மனசே இல்லை. அதனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு டைம் போனா கண்டிப்பா ஆண்டாளை பார்க்காமனா கண்டிப்பா வரமாட்டேன். நீங்களும் வந்து போய் பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கு உங்களால முடிஞ்ச பழம் ஏதாவது கொடுங்க. நம்ம கியூட் ஆண்டாளை வந்து வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அது பின்னாடியே ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அது வரையலாமேன்னு சொல்லிட்டு அதோட ரிசம்பிள் தான் இதை மாதிரி வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் என்னோட டூடில். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க அந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்து அழகா வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் இந்த இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தென்னை மரம் அது பின்னாடி இருக்க புஷ்ஷஸும் வந்து வரையலாம் தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான குட்டி குட்டியான இந்த ஒர்க்கையுமே வந்து இந்த டூடில் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் தென்னைமரம் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு குட்டி வாசல் வரையலாமேன்னு சொல்லிட்டு டூடலுக்கு அந்த சைடு இருக்க பக்கத்துல வந்து லைன்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அது வந்து வரைய ஆரம்பிச்சுட்டேன். இதுவுமே வந்து ஒரு குட்டி வாசல் மாதிரி தான். சின்ன சின்ன லைன்ஸ் தான், ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். பட் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். சைடில் இருக்க குட்டி கோபுரம்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கமோட இந்த பிரம்மாண்ட கோபுரம் வரைய ஆரம்பிச்சுட்டேன். இதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பென்சிலில் தான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டூட்லிங் மாதிரி வரணுன்றதுக்காக பிளாக்ல வந்து எங்கெங்கெல்லாம் டார்க்காக கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எங்கெங்க லைட்டாக கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டேன். பென்சிலில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக போடுறீங்களோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளாக் பென்ல வந்து மேலே ஹைலைட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிம்பிளான டூடில் வரையணுன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து
சிம்பிளாக ஃபஸ்ட்டு பென்சிலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக் பெனில் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்ரீரங்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. எனக்கு இது வரையும் போது வந்து அதில் நான் எனக்கு கிடைச்ச மெமரிஸ் எல்லாமே வந்து என் கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி இருந்தது. உங்களுக்கும் அப்படிலாம் வந்து ஒரு குட் மெமரிஸ் வந்து ஸ்ரீரங்கமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் டூடல். ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ.